ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்கள பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அநேக பேருக்கு என்ன கவலை அப்படின்னா, என்ன சாப்பிட போகிறோம், எதை சாப்பிட போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம், என்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம், எங்கே வாங்க போகிறோம், என்ன வீடு வாடகையா, ஃப்ளாட்டா, இண்டிவிஜுவல் ஹோமா, இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், எங்கே வாழணும், இதே பாதி கவலை. அநேகருக்கு பாதி கவலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தேவையான உணவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உடையை உடுத்துங்க, சிம்பிளாக மாடஸ்ட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய டாம்பீகமாக இல்லாட்டினா கூட உங்களுடைய தேவைக்கேற்ப ஒரு நல்ல வீட்டில் வாழுங்க. இதெல்லாம் உங்களுடைய வேலைக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை விட மேலானது, முக்கியமானது என்ன தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களை உள்ளான மனிதன், உள்ளான வீடு. அது எப்படி இருக்குது? அதுக்கு நல்ல போஷாக்கான நல்ல உணவு, ஆண்டவருடைய வார்த்தை, அதை கொடுக்குறீங்களா? அதை நல்லா பார்த்துக்கிறீங்களா? அந்த இமோஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறீங்களா? தவறான காரியங்கள்லாம் விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட உறவு கொள்கிறீங்களா? உள்ளான மனிதன் நல்ல பலனா, நல்ல சத்துவமாக, நல்ல ஆரோக்கியமாக இருக்கானா? இதுதான் முக்கியம். இதை விட்டுட்டு என்ன சாப்பிட்லாம், என்ன ட்ரெஸ் பண்ணலாம், என்ன வீடு, இதையே குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தையும் தாண்டி நித்தியத்துக்கு வர ஒன்றே ஒன்றுன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் தான். அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? அதில் கவனம் செலுத்துங்க. நல்ல பைபிள் படிங்க, ஆண்டவரோட உறவு கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களோட உறவு கொள்ளுங்க, ஃபெலோஷிப்பில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.